பெருசா கண்டுக்காதீங்க. அவங்க வெளில வந்து உங்களுக்கு ஆன்ஸர் பண்ணுவாங்க. ப்ளீஸ் இதெல்லாம் எதுவும் செய்யாதீங்க. இதுக்குள்ள வராதீங்கன்னா, அவன் செட்டில் ஆனான் ஆக்சுவலா அந்த பையன். ஆனா நீங்க வர்றதுக்கு முன்னாடியே அவன் எவ்வளவு கேவலமா பேசினான் அந்த ரெக்கார்டிங்க போய் பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிரும். அதுதான் இப்ப அந்த ரெக்கார்டிங் அங்க இருக்கு. அந்த பச்சை மொக்கையா ரெக்கார்டிங் திட்டிட்டு இருந்தானுங்க. அத நான் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தயவு அவங்க வெளில வந்தா ஒரு லைஃப் இருக்கு அவங்களுக்கு. ஆமா. நெறைய வெளில பாயிண்ட் வந்தா ஒரு லைஃப் இருக்கு. அந்த லைஃப் அவங்க லிவ் பண்ணணும். அவங்க வெளில கூட இல்ல அத அட்ரஸ் பண்றதுக்கு. அவங்க நீங்க வந்து இவங்க பதில் சொல்லணும், அவங்க பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் கிட்டலாம் போறீங்க. அவங்க எப்படி பதில் சொல்ல முடியும் அதுக்கு? அவங்க வெளில வரட்டும். அவங்க இன்டென்ஷனலா அது பண்ணாங்களா? இல்லையா? தெரியாம சொன்னாங்களா? இல்லையா? அது தப்புன்னு தெரிஞ்சா அவங்களே வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. சோ இத ஃப்ரீயா விடுறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா தான போய் பேசுனாங்க. கரெக்ட். ஆனா அவனுங்கள்லயும் ஒரு நியாயம் என்ன இருந்துச்சுன்னா, ப்ரோ நாங்க சும்மா தான் இருந்தோம். இவனுங்க சும்மா சும்மா கமெண்ட்ஸ்ல வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறானுங்க ப்ரோ. எப்படி நாங்க அமைதியா இருக்கிறதுன்னு அவன் சொன்னான். அதுக்கும் நான் என்ன சொன்னேன்? நீங்க போய் ஸ்பெசிஃபிக்கா அந்த ரெசிடென்ட்டையும், அந்த சிஸ்ஸிட்டையும் நீங்க பேசுறேன்னு வேற சொல்லியிருந்தீங்க இத்தனைக்கும். ஆ. இவ்வளவு தூரம் அவனுங்க உங்கள என்ன டார்ச்சர் பண்ணானுங்க இத்தனைக்கும் நீங்க போய் சொன்னீங்க. நான் பேசுறேன். அவங்களுக்கு நான் மெசேஜ் போடுறேன். நான் இந்த மாரி இது பண்றேன். ப்ளீஸ் இந்த மாரி எதுவும் பண்ண வேணாம். இது ஜஸ்ட் கேம்ங்கிற மாரி தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இதெல்லாம் இவனுங்களுக்கு புரியாது. வந்துருவானுங்க உடனே. சரியான தற்கூரிங்களா இருப்பானுங்க போல. ச்சை! இல்ல. நான் போட்டது ஒரு சப்ப ரிப்ளை அது. ஒண்ணுமே இல்ல. அது கேம்க்குள்ள ஒரு விஷயம். அவ்வளவுதான். அது எடுத்துன்னு போயிட்டு ஸ்லட் ஷேமிங் அ கேர்ள், ஹராஸிங் அ கேர்ள் எனக்கு புரியலையேடா. இவங்க ரொம்ப இவங்க அதான் இந்த யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களே, சுனிதா தானே சொன்னுச்சு. இவங்கனால அவங்க டவுன்ஃபால் ஆகுதுங்கிறது இவனுங்கனால தான் அது ஆகுதே. ஐயா இன்னொன்னு. நான் வந்து நேத்து சொல்லியிருந்தேன்ல, சவுண்டுக்கு ஃபுல் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. பிஆர் மேட்டர் திருப்பி ஆமாமா. சுனிதாவும் சாச்சனால ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு ஆமா. சொன்னேன்ல. அதெல்லாம் அத கட் குறிச்சு தானே ஒயிட் வாஷ் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஆமாமா. ஆமா. அத வச்சு தான் அ சொன்னீங்க. அத எடுத்துன்னு வந்துட்டு இந்த ரிப்ளை போட்டேன்ல, இந்த ரிப்ளை கூட சேர்த்து நேத்து ஒயிட் வாஷ்ன்றீங்க, இன்னைக்கு வந்து ஸ்கோரிங்ன்றீங்க. என்னது? அப்படின்றாங்க. தெரியல இவனுங்கலாம் ஸ்கூலுக்கு போனாங்களா? போலையா? இவங்களுக்கு பேச தெரியுமா? பேச தெரியாதா? கவனிப்பாங்களா? இல்லையா? ஒரு ஒரு கன்றாவையும் புரிய மாட்டேங்குது எனக்கு. சும்மா ஏதாவது ஒண்ணு பேசணுன்றதுக்காக பேசுறது. அவனுக்கு வர நெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. அவனுக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் வந்தா அத முன்னிறுத்தி பேச தெரிய மாட்டேங்குது. கச்சா முச்சான்னு கத்துறதுல தான் நிக்கிறாங்க. என்னதான் பண்றது? கன்றாவி புரியவே மாட்டேங்குது எது. இல்ல இவங்க அடிக்கிறதுக்கு என்ன இதுவே இன்சிடென்ட்ஸே இல்லையா? எடுத்து வச்சு அடிக்கிறதுக்கு. வழக்கம் போல யாராவது ஏதாவது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுவாங்க. அத வந்து அவங்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொன்னது உடனே ஊன்னு வந்துருது. டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் ஃப்ரம் யூ ப்ரோ. புடிக்கலனா போ. யாராவது உன்ன ஃபாலோ பண்ணி பார்க்க சொன்னாங்களா? போ. பிளாக் பண்ணு. யாரு அதான். வேணாம்னா? நான் அவங்களுக்கு நல்லவனா இருக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லையே. நான் எனக்கு கரெக்ட்ன்னு பட்டா அத செய்றேன் அவ்வளவுதான். என்னவோ. எரிச்சல உண்டு பண்ணீங்க. இல்ல இந்த விஷால் முத்து மேட்டர்ல கூட நான் என்ன சொன்னேன்? விஷால் வேண்டம் கிட்டயும் வந்து கௌதம்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அங்க அது ஆமாமா. பிரச்சனைய வளர்க்காதீங்கடான்னேன். ஆமா. முத்து குமரன் ஸ்பேஸ்லயும் அது பிரச்சனைய வளர்க்காதீங்க. ஒரு மாரி நெகட்டிவா போகுதுன்னு தானே போய் சொல்றேன். கரெக்ட். இந்த விஷயத்துல கொஞ்சம் நியூட்ரலா தான் இருந்தீங்க. இது ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு, அத அப்படியே டவுன்ஃபால் பண்ற மாரி பேசலாம் இல்ல. அது நான் அக்ரி பண்றேன். செம்ம காண்டு பண்றானுங்கடா இவன். ச்சை! அப்பா! மன்னிச்சிடுங்க மக்களே. எதுக்கு ஏத்தாலும் வந்து கடிக்கிறாங்களா? திருப்பி கடிக்கணும்னு தோணுது. பட் என்ன ப்ரோ நிக்ஸுக்கு எவ்வளவு ஜிபே பண்ணீங்க? யாருக்கு? யாருக்கு ஜிபே? நிக்குக்கு. ரெட்ரோ என்ன எப்போ எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. யோ நீனும் தான்யா இருந்த அங்க. அஜித் ஃபேன் பேசுறப்போ ரொம்ப இருந்தீங்கல்ல. நேரமா அவரை கூப்பிட்டு இருந்தேன் ப்ரோ. எனக்கு தலை எழுத்துறா. நல்லது போனாலே செருப்படி வாங்கிட்டு வரேன்டா எல்லா இடத்துலயும் வச்சாய். என்னடா இது? விடுங்க கடந்து போகாதுல அது. எபிசோட் பத்தி பேசுவோம். வேற என்ன கட்டெல்லாம் ஆனுச்சு ப்ரோ எல்லாத்தையும் சொல்லுங்க. நீங்க ஒரு இன்சிடென்ட்டா பார்த்து கேளுங்க. நான் அப்படியே சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆடுக்கு முன்னாடி நடந்ததுல இருந்தே சொல்லுங்க. நீங்க ஐயோ! பப்பிய பார்த்த மொமெண்ட்ல. இன்சிடென்ட்ட சொல்லியா? ஓ அப்படியா இன்சிடென்ட். இருக்கு. ரவி ரோஸ்ட மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் வேணும். அவரோட ரோஸ்ட்லாம் பங்கோண்டா 30, 40 நிமிஷம் போச்சு அது. 30, 40 நிமிஷம் போய் அதுக்கப்புறம் வீடியோ ஃபீட் இருக்குல்ல ஃபீடு.
அந்த ஃபீடு கட் ஆயிட்டு அது சரி பண்ண ஒரு 15 நிமிஷம் எடுத்து திருப்பி அந்த வீடியோ ஃபீட போட்டு அப்ப இவரு உட்கார்ந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அந்த சேர்ல உட்கார்ந்து அவரை நியாயப்படுத்திக்கிட்டு இருப்பார்ல அதுல இருந்து தான் வந்துச்சு ஆடுல. ஆமா. அதுல இருந்து தான் போட்டிருக்கானுங்க ஓகேவா. அதுக்கப்புறம் இவர் கூப்பிட்டு இவர் சொல்றத நம்பாதீங்க இவர் வேற ஒண்ணு பேச பாக்குறாரு ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிருப்பாரு. ஓகே ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்துச்சு இந்த இன்சிடென்ட் எல்லாமே. ஆமா அப்படி கட் பண்ணி போட்டாங்க மாத்தி மாத்தி போட்டு விட்டாங்க. ஓ. செம்ம ரோஸ்ட் விட்டாரு. ஆனா 30-40 மினிட்ஸ் போச்சு. அவரு மட்டுமே எப்படி சொல்றது ஹோஸ்டே வந்து எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சாரு. அதாவது அர்ணவ போட்டு பொலந்தெடுத்தது வரல, சாச்சனாவை போட்டு பொலந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு லைஃப் அட்வைஸ் ஒன்று கொடுத்திருப்பாரு. நெகட்டிவிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு மேட்ரு. அப்புறம் ரவீந்திர போட்டு பொலந்தெடுத்தது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைட்டா வந்து எப்படி சொல்றது என்ன சொல்றது ஸ்ட்ரைட்டா அவங்க வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேள்வி கேட்பாங்கல்ல, அதை போட்டு விட்டாங்க. இது விஷால் பேசுனது வந்து அவ்வளவு கட் பண்ணி விட்டாங்க. சாச்சனாவுக்கு என்ன சொன்னாங்க? சாச்சனா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ. அவங்க வந்து இந்த வெளில இருக்கிற நெகட்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப பயத்தை உண்டாக்கிடுச்சு தானே, நீங்க அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. நீங்க வந்து உங்க படம் இப்ப சைனா வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு பாராட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஷார்ட் அப்போ தைரியமா நடிக்கிற சாச்சனா தான் வந்து உண்மையாலே சாச்சனா. நீங்க அந்த சாச்சனாவை கொண்டு வரணும். இதை பத்தி எல்லாம் பயப்படக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டமேனிக்கு போயிட்டு இருக்கு. இதனால முத்துக்குமரன் கேஷ் பாக்ஸ் எடுக்காத வாய்ப்பு இருக்கா ப்ரோ உங்க ஒப்பீனியன்ல? இல்ல வாய்ப்பே இல்ல. ஏன்னா போட்ட ரோஸ்ட் அப்படி இல்ல, அதனால முத்துக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ரு என்ன நடக்கும். நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. அப்பாடா கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா? அவ்வளவு நேரமா ஹேண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் முடிப்பீங்கன்னு பாக்குறேன். இன்னைக்கு ஷோ பத்தி ஃபர்ஸ்ட் ஆலன் ப்ரோட்டன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆலன் ப்ரோ உங்கள்ட்ட இருந்து எனக்கு நான் சீரியஸாவே வந்து உங்களோட ஃபேஸ் பார்க்கவே இல்லை, டிவில காமிச்சாங்க போட்டோ இப்பதான் பார்த்தேன் நானு. ஆனா பின்னாடி ஷாட் வச்சே நான் அது கண்டுபிடிச்சேன். இது ஆலன் அந்த அந்த ப்ரௌன் கலர் டிஷர்ட் அண்ட் அந்த தாடி அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. 3 ஷாட் வச்சாங்க நினைக்கிறேன் பின்னாடியில இருந்து. அது நான் சொல்லிட்டு இருந்தேன் வீட்டு கட்ட இது பார்க்க அந்த ஆலன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, வர மாதிரியே இருக்குன்னு ரொம்ப நேரமா. அதுக்கப்புறம் ட்விட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு அது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ சொல்லிருக்கேன் ப்ரோ, அதுக்கு ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுங்க ப்ரோ. அமைதியா இருந்தா நான் என்னத்த கண்டினியூ பண்றது? நான் சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. இல்ல இது சர்க்காசமா யோசிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இல்லங்க நான் இது எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஓகே நான் ஷோ பத்தி பேசணும்னா எனக்கு சீரியஸாவே எனக்கு சிவா ப்ரோ பண்ணது இது வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே நோ இஷ்யூ. ரொம்ப சீப்பா இருந்துச்சு சீரியஸாவே. நான் நிறைய இடத்துல சிவா ப்ரோக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அடிக்கும் போது திட்டும் போது நான் சொல்லியிருக்கேன் விடுங்க, அவருக்கு வந்து ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நிறைய அடிபட்டிருக்காரு, அதனால இந்த மாதிரிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கேன். உள்ள வந்த புதுசுல வந்து அருணை போட்டு அடிச்சாரு, அருணை பத்தி பேக் பைட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுவே ரொம்ப தப்பு. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, கொடுவா வந்திருக்காரு. ஜி மேல வரீங்களா? போயிட்டாரு போல, வந்துட்டு போயிட்டாரு. ஏன் இல்ல ஆக்சுவலா அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஸ்பேஸுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல இங்க ரிக்வெஸ்ட் போட்டிருக்காரு. இல்ல ப்ரோ, எனக்கு செம்மையா ட்ரிகர் ஆக்குறாங்க ப்ரோ. நானே சும்மா இருக்கேன், என்ன பிடிச்சிட்டு வந்து குரூப்ல இருக்க ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போட்டு. இல்ல நான் பார்த்தேன், அவங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அவங்களுக்கு புரியல, அதனால பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு பண்ண தெரியாமலாம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, சொன்னா இல்ல அப்படி இல்ல உதயா தேவையே இல்ல. அப்படிலாம் பண்ணாதீங்க, அப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ், வேண்டாம். எரிச்சல் ஆகுதுல. எனக்கு புரியுது. கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவர் இல்லையா? அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க.
போயிட்டா. ஓகே ஓகே. அதான் சொல்லிட்டு இருந்தது. சிவா ப்ரோ பண்ணது அதுவே ரொம்ப தப்பு. அருண் ப்ரோக்கு அருண் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல வேணும்னே அந்த பொம்மைய வைக்காமலாம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா கையில வந்து சாப்ஸ்னே வச்சுதான் ஆகணும். இதனால தான் நான் அவுட் ஆனேன்னு சொல்லிட்டு ஒண்ணு, இவர் வந்து முதுகுல குத்திட்டாரு, சைடுல குத்திட்டாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. அதுவே ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஜாக்குக்கு பண்ணது சீரியஸாவே ரொம்ப இரிட்டேட் குடுத்துச்சு. சும்மாவே ஃபேட்மேன் ஏதோ ஒரு கோவத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு ஓரமா. உட்கார்ந்துருக்க ஒருத்தர் போய் பாத்தீங்களா? நீங்க எவ்வளவு பண்ணிருப்பீங்க ஜாக்குக்கு. ஜாக் உங்களுக்கு என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சீரியஸாவே எனக்கு புரியல. அது அந்த பிஹேவியர் எனக்கு ரொம்ப ஒரு மாரி ரொம்ப கீழ அந்த மாரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அது எனக்கு பிடிக்கவே இல்ல. அந்த ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்னு சீரியஸா விஷால வந்து யார் சப்போர்ட் பண்ணாலும் ரொம்ப வெறுத்தது நான் ஒருத்தியா தான் இருந்திருப்பேன். எனக்கு தனியா ஃபீல் ஆகுது. ஆனா இன்னைக்கு வாட் எவர் நெறைய பேர் சொல்லுவாங்க. அவர் வந்து அ பேர் காப்பாத்துறதுக்கு எதுவா இருந்தாலுமே இப்படின்னா இருந்துட்டு போட்டும். ஆனா அந்த பாயிண்ட்ட மென்ஷன் பண்ணி, இதுக்காக தான் சாரி கேட்கிறேன். அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு சீரியஸாவே ஐ அம் வெரி ஹாப்பி ஃபார் தட். நிஜமாவே சொல்றேன். அந்த இடத்துல ஓகே அப்பா நீ இதுவாச்சும் பண்ணீங்களே! ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஃபீல் ஆச்சு எனக்கு. மெயினா எனக்கு அட்ரஸ் பண்றது இந்த சிவா அண்ட் விஷாலோட பாயிண்ட். அண்ட் முத்துக்குமரன் ரெட்டோட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சீரியஸாவே இங்க முத்துக்குமரன் ஃபேன்லாம் இருக்கீங்களான்னு தெரியல. ஏங்க எனக்கு அறியாமலே முத்துக்குமரனுக்காக நல்லா கை தட்டியிருக்கேன். எனக்கு அது எப்படின்னு தெரியல. நானே அது ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் தீபக் ப்ரோ எவிக்டட். அது சீரியஸாவே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான் அப்ராக்சிமேட்லி. ஸோ தேங்க்யூ ஆலன் ப்ரோ. நோ ஏதாச்சும் இதுல ப்ராப்ளம். எது பாயிண்ட்ஸ் இருந்தா ஏன்னா எப்பவுமே நீங்க நீங்க என்ன பேசுறீங்க இது இப்படி அப்படின்னு சொல்லுவீங்களா ஏதாச்சும் இதுல இருக்கான்னு சொல்லிருங்க. நான் அத யோசிக்கிறேன். இல்லங்க. சிவகுமார் வந்து ஐ மீன் அவர்கிட்ட பெருசா எதிர்பார்க்க முடியாது. அதனால நீங்க சொன்ன இன்சிடென்ட்ட நான் கடந்து போறேன். அவர் அந்த அளவுக்கு முக்கியமும் கிடையாது. ஆ மத்தபடி நீங்க சொன்ன இன்சிடென்ட்லாம் எப்படி சொல்றது? நீங்க ஒப்பீனியனா தானே சொன்னீங்க? அது ஆமா ஸோ என்னோட எனக்கு தெரியல. எல்லாமே ஒப்பீனியன் அண்ட் ஃபேக்ட் தான் அந்த இடத்துல நடந்தது. அதான் சொன்னேன் நானு. அ ஓகே, ஓகே. இந்த யுவன் விஷால் ஃபேன் வந்திருக்காரு. என்னன்னு கேட்போம் இருங்க. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. யுவன். சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ ட்விட்டு போட்டிருந்தீங்களா ப்ரோ இஷ்யூ அங்க நீங்க தான் பாத்தீங்க ஃபுல்லா நிறைய ட்ரிம் பண்ணிட்டாங்க சொல்லிருந்தாங்க. சரி அதனால ஃபுல்லா என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். ஐயா எல்லாத்தையும் பேசினாருய்யா அவரு. ஒண்ணு விடாம எல்லாமே அவரு என்னலாம் தப்பு பண்ணாரு, சௌந்தர்யா விஷயத்துல எந்தெந்த இன்சிடென்ட்ல என்னென்ன இன்சிடென்ட்லாம் ரிகால் பண்ணி பேசினாரு. இன்க்ளூடிங் அந்த முத்துக்குமரன் மேட்டர் இருக்குல்ல, ஆமா. அதையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி, நான் இந்த எல்லா இடத்துலயும் வந்து என் பார்வை தப்பா இருந்ததோ, என்னோட யோசனை தப்பா இருந்ததோ, எனக்கு அது என்னன்னு தெரியல. ஆனா என் மேல தான் தப்பு. அ அது நீங்க கூட சொல்லியிருப்பீங்களே சார், டீ கடையில உட்கார்ந்து பேசுற மாரி பேசக்கூடாது. அதுவும் உங்களுக்கு வந்து உங்கள நம்பி உங்க மேல நம்பிக்கை வச்சுட்டு இருந்த ஒரு பொண்ண பத்தி இப்படிலாம் பேசக்கூடாதுன்ற மாரி உங்க மனசுக்குள்ளயே நெனச்சு சாரி கேளுன்னு சொன்னீங்களே ப்ரோ. ச சொன்னீங்கன்னா, அத நான் திருப்பி யோசிச்சேன். அது எல்லாமே யோசிக்கும்போது எனக்கு வந்து நான் ரொம்ப அசிங்கமா எனக்கே தெரிஞ்சேன். என்னால அது ரொம்ப நாளமா முடியல. அது நான் ஒரு 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 பொதுவான இடத்துல வச்சு அத அட்ரஸ் பண்ணணும், பேசணும். அதுக்கான சாரி சொல்லணும்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, இதுக்காக சௌந்தர்யா கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு, சௌந்தர்யாக்கு அப்பாலஜைஸ் பண்ணாரு. எல்லா இன்சிடென்ட்டையும் சொன்னாரு. ஒண்ணு விடாம. யாரும் கேட்கல கூட அவர. ஓகே ஓகே. அது அதான். ஃபுல்லாத்தையும் அது 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 போச்சு. அது ஒரு 15, 20 மினிட்ஸ் போச்சு அது. சரி ஓகே ப்ரோ. இங்க 2 நிமிஷம் தான் காமிச்சாங்கண்ணா. ஆமா. அத எடுத்து கட் பண்ணிட்டாங்க. சரி சரி ப்ரோ. அதான் ப்ரோ நான் அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இது ஃபுல்லா என்னென்ன சொல்லியிருப்பான் என்னென்ன பண்ணியிருப்பான் அதை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க யாரோ ட்விட்டு போட்டிருந்தீங்களா? சரி அதனால வந்து கேட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இல்ல இது இது இன்னைக்கு மட்டும் சொல்லல. நேத்து வந்த உடனே சொன்னேன். விஷால் வந்து ஒரு விஷயம் பண்ணாரு. அது எனக்கு அவர் மேல கொஞ்சம் ரெஸ்பெக்ட் வந்தது. அது அவராவே ஓகே வந்து ஓகே. இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ இன்னும் அது அது வந்து எப்படி சொல்றது? அப்படி நான் வந்து சொல்லியிருந்தேன். இன்னைக்கு எவ்வளோ காட்டப் போறாங்கன்னு பார்த்தேன். அதுல பாதி கூட காட்டல. அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க அது. ஓகே ஓகே ப்ரோ. நாங்க நாங்க எங்க சைடு இருந்து உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணதும் அதுதான். முன்னாடியே செல்ஃப் ரியலைசேஷன்ல பண்ண விஷயம் இருக்கு. அந்த ஃபேமிலி வீக்கெண்டுக்கு அப்புறம் இல்ல. அதுக்கு முன்னாடியே செல்ஃப் ரியலைசேஷன் நடந்துருச்சுன்றத தான் நான் உங்ககிட்டயும் சொல்ல ட்ரை பண்ணோம்.
அதே மாதிரி இங்க இருக்க எல்லாத்துக்குமே அதான் நான் சொல்லணும்னு நினைப்பேன். அதுக்கு முன்னாடியே செல்ஃப் ரியலைசேஷன் நடந்துருச்சு. ஃபேமிலி மேட்டர் வந்து எல்லாரும் குத்துனனால அது சாரி கேட்கல. அவன் ஃபீல் பண்ணி ஒரு கில்ட் ஆகி அதனால அவன் கேட்டான்றத நான் சொல்லிக்கிறேன். அதான்யா, அப்போ இருந்த பிரச்சனை என்னன்னா, அவர் விஷயம் என்னன்னே சொல்லல அவங்க கிட்ட. இல்ல ப்ரோ, 2-3 டைம் நான் ஃபுல்லாவே சொல்லியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். நான் இருக்க வீடியோலயுமே ஐயா, நான் அவரு பார்க்கும்போது ஃபுல்லா சொல்லலையா? சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு சொல்றேன்ல, இது ஃபுல்லா பார்த்துட்டு நான் சொல்றேன்ல. அது நீங்க உங்க எக்ஸ்பெக்டேஷன் மனசுல வச்சுட்டா நான் சொல்றேன். நிஜமாலே அது நடந்தது. அதனால சொல்றேன். முன்னாடி அது நடக்கல. எனக்கு அதுதான் அவர்ட்ட பிரச்சனையா இருந்தது. இப்போ அது நடந்துருச்சு. அது ஃபுல்லா வருந்தி தான் அவர் எல்லா இன்சிடென்ட்டையும் சொல்லி அதுக்கான சாரிய கேட்டாரு. எனக்கு வந்து எனக்கு அவர் மேல இந்த விஷயத்துல அவரால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணி அவரு அத அட்ரஸ் பண்ணிட்டாருன்றது எனக்கு தோணுது. எனக்கு குறைகள் இல்ல அவர் மேல. இந்த விஷயத்துல இது ஃபுல்லா அட்ரஸ் பண்ணப்பட்டுருச்சு. தர்ஷிகா வந்து அந்த வருவாங்கல்ல இந்த வீக் அதுவும் அட்ரஸ் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அது நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு முடிஞ்சல இததான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இல்லண்ணே நீங்க இல்ல நான் அண்ணன் கூப்பிட்டுக்கலாம்ல. நான் இல்ல ரொம்ப நேரம் ஃபார்மலா பேசிட்டு இருந்தேன், அதனால நான் சொல்றேன். இல்லண்ணே அதுதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து நீங்க பார்த்தது நான் முன்னாடியே செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிட்டான்றத நான் நிறைய இடத்துல நாங்களுமே அது ட்விட்ல போட்டு ட்ரை பண்ணோம். அது நிறைய இடத்துல ரீச் ஆகாம இருந்துச்சு. இப்பயுமே அவன் வந்து சௌந்தர்யா இஷ்யூ சால்வ் ஆயிருச்சு. சௌந்தர்யாவும் சாரி கேட்டது அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவன் சொல்லணும்ன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. அது அவனா சொன்னதுனால சரி இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சரி உங்கள்கிட்டயும் ஃபுல்லா கிளாரிபிகேஷன் கேட்டுக்கலாம் அப்படின்றதாங்க வந்தேன். நான் காலைல விஷால் ஸ்பேஸ்க்கு வந்தது காரணமே அதுதான். இதை சொல்லிட்டு போலான்னு எனக்கு தெரியும் எபிசோட் முடிச்சுட்டு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணுவாங்கன்னு. அதுக்கு தான் வந்து நான் வந்தேன் காலைல. இல்ல நாளா இப்ப இல்ல நான் நாளா சொல்லிக்கிறேன். சரி ஓகேண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகேண்ணா, வேற ஒன்றும் இல்ல, பாத்துக்கலாம். இல்ல எனக்கு கிளாரிட்டி இருக்குல்ல, எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே கிளாரிட்டி இருக்குல்ல. அது நீங்க ஃபுல்லா என்ன உள்ள நடந்துச்சு அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நோ ப்ராப்ளம். ஓகே, வேற நெக்ஸ்ட் யாருக்கும் பேச விருப்பம் இல்லையா? ஓகே சூப்பர். ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிடலாமா? ரதீஷ் ப்ரோ பேசுறியா? இருக்கு ப்ரோ. இல்லன்னா பேசிருப்போம், இல்லன்னா பேசாம இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருப்போமா? சூப்பரா இருந்துச்சு. சரி ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. இது ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கின உடனே ஓடி போய் ஒருத்தர் ரக் பண்ணாரு, அது நீங்களா ப்ரோ? அதுல கொஞ்சம் தான் காமிச்சாங்க, மொத்த பேரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சது. கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்தா நிறைய பேரை மூவ் ஆகுறாங்க அந்த தீபக் நோக்கி. ஆமா, அது தெரிஞ்சது லைட்டா. சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லா காமிச்சிருக்கலாம் ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா. இங்க ஃபுல்லா ரவீந்தர் கண்டென்ட் தான் போச்சு. ஐயா சத்தத்தை கேட்டீங்களா தீபக்கு? அவ்வளவுதான் எனக்கு வேணும். இன்னையா தீபக் ஃபேன்ஸ் நீங்களா? சை போங்க, சொல்லுங்க ஷாலினி, நீங்களாவது பேசுங்க. பார்த்தோம் லண்ட்ரோ, சத்தத்தை கேட்டோம், உங்களையும் பார்த்தோம். தீபக் நேம் சொன்ன உடனே நீங்க கத்துனதை பார்த்தோம். அவன் உண்மையாவே சூப்பரா இருந்தது. தீபக்கோட எவிக்ஷன் வந்து கொஞ்சம் ரொம்பவே ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்தது. இஸ் த டிசர்விங், அவர் எப்படி போலாம் அப்படின்ற மாதிரி. பட் அதை சொல்றதுக்கு எனக்கே கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா அவருக்கு நான் ஓட் பண்ணல. நான் எப்படி இதை போய் அன்ஃபேர்னு சொல்றது? அதனால எனக்கு இருந்தாலும் தீபக் போக மாட்டாரு, அவர்லாம் போயிருவாரியா ஃபைனல், அப்படிதாங்க என் மைண்ட்ல எல்லாம் இருந்தது. நிஜமா இவர் இப்படி போவாருன்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கண்டிப்பா இது ஷாக் தான். நிறைய பேருக்கு இங்க வெளியே ஷாக்கு. ஆனா உள்ள இருக்கவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, இவர் எப்படி போயிருப்பாரு, 1 வீக்ல ஏதோ நடந்திருக்குன்னு. உங்களையெல்லாம் உள்ள விட்டதுதான் ஏன் தப்புன்னு தான் எனக்கு அப்ப தோணுச்சுங்க. இவங்களெல்லாம் உள்ள விட்டதுனால தான் என்ன போய் தீபக் போயிட்டாரோ அப்படின்றதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையாவே ஒரு நல்ல ஜென்டில்மேன். அவங்க ஃபேமிலி வந்தப்போ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த எபிசோட் பார்த்தேன். எனக்கு எல்லா ஃபேமிலியும் வந்ததுலேயே தீபக்கோட ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பர்சனலி கனெக்ட் ஆனது கூட. உண்மையாவே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜென்டில்மேன், ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்,
அவர்கிட்ட ஒரு என்ன சொல்றது? உங்க ஃபேமிலில வந்து சொல்ட்டு போவாங்கல்ல, உன்னோட அந்த ஃபன் ஃபேண்டஸ் அதெல்லாம் நீ வந்து கொஞ்சம் வெளிய கொண்டு வா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலி இந்த ஷோக்கு வந்தப்போ எல்லாரும் தீபக் கத்துறாரு, கோவப்படுறாரு, ஒரு மாரி ஹார்ஷா பேசுறாருன்னு சொன்னாங்க. எனக்குமே இனிஷியலி தீபக் பார்க்குறப்போ அது ஒரு மாரியா தான் இருந்தது. ஏன்னா, நான் பார்த்த தீபக் வேற. எத்தன பேர் வந்து தீபக்கோட அந்த ஒரு ஃபன்னான சைட பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட சைல்ட்ஹுட் வந்து அதாவது விஜய் டிவில பூம் ஆகுற டைம். அப்பதான் அவங்களோட இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண டைம். அத பார்த்து நான் வளர்ந்தது. இப்ப இருக்க 2K கிட்ஸ் மாதிரி கிடையாது. அத பார்த்து நான் வளர்றப்போ, அப்பதான் அது தீபக்கோட கரியரோட ஸ்டார்ட்டும் கூட. அப்ப செம்ம ஃபன்னா இருப்பாருங்க தீபக் அண்ட் டிடி. ஃபர்ஸ்ட் அவர் ஆங்கரிங்க்கு முன்னாடி வந்து டான்ஸ் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. பயங்கர ஃபன்னா இருப்பாரு. செம்ம ஜாலியா பேசுவாரு. கலகலன்னு இருப்பாரு எப்பவுமே. இப்படி இந்த மாரி ஒரு சீரியஸான தீபக்க நான் பார்த்ததே கிடையாது. அவரோட எல்லா சீரியல்ஸ்ல இருந்து எல்லாமே பார்த்துருக்கேன். ஆனா ரியாலிட்டி ஷோஸ்ல நெறைய அவர பார்க்குறோம். ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் நானு. அந்த அளவுக்கு அவருக்கு ஃபேன். இந்த ஷோக்கு அவர் வந்தப்போ, "தீபக்கா இவரா இங்க வந்திருக்காரு? ஓ போச்சு அப்ப இந்த ஷோல தீபக் தான் டாப்பு." அந்த அளவுக்கு நான் தீபக்க பத்தி நான் நெனச்சிருக்கேன். அப்புறம் இங்க வந்து அந்த அந்த ஃபன் சைட நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். அந்த தீபக் இங்க இருந்திருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மேபி அது அவரோட கம்ஃபர்டபிள் ஜோன்ல அவர் காட்டுவாரா இருக்கும். மத்தபடி இஸ் அ குட் ஹியூமன் பீயிங். போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் வெல் டிசர்விங் ஃபைனலிஸ்ட்டா இருந்திருக்க வேண்டியவரு. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. ஆலன் ப்ரோ செம்மையா என்கரேஜ் பண்ணீங்க. அது ஃபைனலி அந்த ஏவிலாம் பார்க்குறப்போ, உண்மையாவே சூப்பரா இருந்தது. அந்த ஏவில நெறைய விஷயம் அவரு பண்ணியிருக்காரு. அந்த வீட்ல இருக்க எல்லாருமே சொல்றாங்க இல்லையா? நீங்க ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்கு கத்துக் குடுத்துருக்கீங்க அப்டின்ட்டு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஒரு பெரியவங்க ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு விஷயம் சொல்றப்போ, நமக்கு அத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அத தப்பா தானே நெனைப்போம். அண்ட் ஸோட வேல்யூ என்னன்றத பண்ணிக்கிட்டு வருவோம்ல. அது அங்க எல்லாருக்குமே இருந்தது. ஜாக் அத ரொம்பவே அந்த ஜாக் சொன்னது நீங்க எனக்கு அப்பா மாதிரி தெரிஞ்சீங்கன்றதுமே எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பா அது ஆமா. அது இனிஷியலி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிளாஷ் இருந்தாலுமே, அதுக்கப்புறம் அவங்கள அது நேச்சரா தான் அந்த பாண்ட் கிரியேட் ஆனதா நான் பார்க்குறேன். அண்ட் ஹோல் ஹார்ட்டட்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாங்க. இல்ல எனக்கு நிஜமாலே நான் அந்த மொமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரசிச்சேன். சூப்பரா இருந்தது. எனக்கு நான் எனக்கு அந்த அங்க உள்ள அழுவுறவங்கலாம் காட்டுறாங்கல்ல. தீபக் அந்த ஏவி பார்த்துட்டு அழுவுறதெல்லாம் காட்டுறாங்கல்ல. அது ரொம்ப எமோஷனலா தான் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அத பார்க்கறதுக்கு நிஜமாலே ரொம்ப எமோஷனலா தான் இருந்தது. ரொம்ப இறுக்கமா இருந்தது அத பார்க்கறதுக்கு. அந்த ஒரு மாரி சத்தம் அவருக்கு. அ சொல்லுங்க. பீப்பிள்லாம் எப்படி அவர ரிசீவ் பண்ணாங்க? அது எதுவும் பாதியிலே கட் பண்ணிட்டாங்க. தர்ஷன் மாதிரி அவர் அந்த பீப்பிள்குள்ள வரும்போது காட்டுற மாரி தீபக்கும் காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆக்சுவலா அவர் உள்ள வருவார்ல. அந்த ஆமா. வெளில உள்ள இருந்து வெளில வருவார்ல. அந்த ஸ்டேஜ்க்கு வருவார்ல. அவர ஆ. பார்த்ததுலருந்து அந்த மாரி சத்தம். அத கட் பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ரண்ட்ல அவர் உள்ள நடந்து வரும்போது இருந்ததெல்லாம் இருக்குல்ல. அவ்ளோ நேரம் போச்சு அது. அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் வந்து லைக் செம்ம ஒரு எனர்ஜி கொண்டு வந்திருப்பாரு ஸ்டேஜ்க்கு. எல்லாரையும் சிரிக்க வச்சாரு. எல்லாரையும் காம் ஆவ வச்சாரு. சூப்பரா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஏவி போட்டாங்க. ஏவிக்கெல்லாம் அவ்ளோ சத்தம். முன்னாடி ஏவிக்கு சத்தம்லாம் காமிச்சது இல்ல தானே? ஆஹா. ஆனா இன்னைக்கு 2 தடவ காமிச்சாங்க பாருங்க ஏவிக்கு சத்தம். அவ்ளோ சத்தம் இருந்தது. ஏன் பிக் பாஸ் சொன்னதே செம்மையா இருந்தது அவர பார்த்து. அந்த பெஸ்ட் ஆமா, கேப்டன்ங்கிறது இது அப்படி சொன்னது இல்லல்ல. ஆமா. அதுவுமே எல்லாமே அவர் வந்ததுக்கு அவர் மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணிட்டாருன்னு தான் தோணுது. ஐ திங்க் தீபக் இங்க வந்தது மணிக்காக கிடையாது. ஐயோ! அவரு ஒரு விஷயத்த பண்ணணுங்கிறதுக்காக வந்தாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ல நான் அந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்கல்ல, நெறைய பேர் வந்து சி ஈவன் இதுக்கு முன்னாடி சஞ்சீவ் கூட வந்திருக்காரு. அ எல்லாருக்குமே இங்க பிக் பாஸ்குள்ள வரதுக்கு ஒரு பயம், நெகட்டிவிட்டி வந்துருமோ! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்திருக்கும். சிலர் வந்து நீ போன்னு சொன்னாலும் நெறைய பேர் போகாத உன்னோட நேம் கெட்டுடும் அப்படின்லாம் வந்து அவருக்கு சொல்லியிருப்பாங்க. அத வந்து அவரே கூட சில இடத்துல இது பண்ணியிருக்காரு. பட் இது எல்லாத்தையும் மீறி அவரு உள்ள வந்து அவர் எப்படி ஒரு ஒரு பெர்சன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் சூப்பர்ங்க. சூப்பர் ஹியூமன் பீயிங் அவரு. சீரியஸா ரொம்ப ரொம்ப நான் சீரியஸாவே ரசிச்சேன். நெறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. அந்த ஆலன் ஆடியன்ஸ்ல. ப்ரோ பேசுறது ஆலன் ப்ரோ ஆ பேசுறது எனக்குமே இறங்குதா? எல்லாருக்கும் இறங்குதா?
நான் வெளில யாரு போயிட்டு bro வரேங்க. கத்துறது? இல்லங்க நான் வெளில பக்கத்துல போயிட்டு இருக்கேன். வரேங்க. ப்ரோ இல்ல உங்களுக்கு அவருக்கு மட்டும் தான் தான் எரியுதுன்னு ஆலன் நினைக்கிறேன். உனக்கு உங்களுக்கு நல்லா எல்லாம் தான் கீழே தான் கேக்குது. கேக்குது. அவருக்கு தான் அப்படியா? ஓகே ஓகே. நீ பாட்டுக்கு உனக்கு தான் பிரச்சனைன்னு ஐயா போயிடாத. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நடக்குது. என் மேலதான் பிரச்சனை டப்ப வச்சிடுறீங்க. பிசில ப்ராப்ளம் அப்படி அப்படி நடந்தா நாங்களே அடிச்சு தொலைச்சு திருப்பி உள்ள சேர்ப்போம். கவலைப்படாத. வாய்ஸ் என்னோட தான் இருக்கும், தைரியமா இருங்க. ஷாலினி நீ தானே பேசுனது இப்ப? சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்வாலிட் பண்ணும்போது, முத்துக்குமரன் ஃபீலிங் இன்வாலிட் பண்ணும்போது நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுனது நல்லா இருந்துச்சு. உங்க ட்வீட்டை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கு தேங்க் பண்ணணும், அதுதான் சொல்றேன். யாரோட ஃபீலிங்ஸ்மே இன்வாலிடேட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்ட் கிடையாதுங்க. அது எந்த ஃபேண்டமா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே நான் அதை தப்பா தான் பாக்குறேன். பர்சனல் இதோட ஃபீலிங் ரொம்பவே அது வந்து தோணுது. கரெக்ட் தான்மா. அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. புரியாத ஃபேண்டம் குள்ளேயே வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல, அதுக்கு முதல்ல தேங்க் பண்ணணும். அதுக்காக தான் மெயினா சொல்ல வந்தேன். தேங்க்யூ. So sweet of you. அடுத்து யார் அடிக்க வரா என்ன? கெவின் எஸ்தக்ஜிடி. ரெண்டு பேர் யாராவது முதல்ல பேசு. ஆலன் ப்ரோ இவ்வளவு பேர் ஃபீல் பண்றாங்க, இவ்வளவு பேர் டிசப்பாயிண்ட் ஆறாங்க. அப்புறம் எப்படி ப்ரோ இவங்களுக்கு மனசு வருது அவர் எலிமினேட் பண்ண? அப்படி என்ன ப்ரோ நெக்ஸ்ட் வீக் டிஆர்பியில் இவனுங்க சாதிக்க போறாங்க? இவங்களை தூக்கிட்டு மத்த 6 பேரை வச்சுக்கிட்டு. ஐயா பிசினஸ் பிசினஸ் இஸ் பிசினஸ்யா. இல்ல அதான் ப்ரோ இந்த வாரம் கிடைச்ச இதை விடவா அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் கிடைக்க போகுது? கண்டிப்பா இருக்கு. ஃபார்மிங் பீப்புள்ஸ் எமோஷன்ஸ் இஸ் பிசினஸ்யா. அதை தான் ஏன் பண்ணுவாங்க? நீங்க எதிர்பாருங்க, இந்த வாரம் டிஆர்பிக்கு தீபக தூக்கிட்டாங்க, அடுத்த வாரம் டிஆர்பிக்கு யார வந்து மெயின் பிளேயரை தூக்குறாங்க அப்படிங்கிறது அடுத்த தெரியலையே. வாரம் தான் முடிய ஏன்னா போகுது ப்ரோ. இவங்க வேற யார் இருப்பா தூக்குறதுக்கு? அதுதான் ப்ரோ, பிட்வீக் விஷன்ல யார தூக்குவாங்கன்னு தெரியாதுல்ல, யார வந்து டைட்டில் கொண்டு போவாங்கங்கிறது தெரியாது. இது ஏதாவது ட்விஸ்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம்ல வந்துட்டு மாயாவுக்கு பதிலா வந்து இவரை கொண்டு வந்த மாதிரி, இது டான்ஸ் பிளேயர் இருப்பாரு, பேர் என்ன, மணிச்சந்திரா, அவரை கொண்டு வந்த மாதிரி விஷாலை கொண்டு வரதுக்கு பிளான் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அடுத்த வாரம் கண்டென்ட்டே அவரை வச்சுதான் அப்படிங்கும்போது அவரை டாப் 2க்கு கொண்டு வர்றதுக்கு தான் வந்து பிளான் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுதான் சொல்றேன், டிஆர்பிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இல்ல ப்ரோ அதுதான் அவங்க இன்டென்ட்னு வைங்களேன். டிஆர்பி இந்த வாரம் கலக்கிட்டாங்க ப்ரோ. யார் அந்த பிளானை டிவைஸ் பண்ணான்னு தெரியல. ஒவ்வொரு டிசைடட் வேற லெவல் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஒண்ணும் இல்ல ப்ரோ, அவங்களோட டிஆர்பி யாருதுப்பா அந்த வாய்ஸ் அப்படி? உங்க குரல் நல்லா இல்ல இல்லையா? யாரோட வாய்ஸ் அப்படி இறைச்சலாது? இங்க யாருக்கும் கேட்கல குரல் ப்ரோ. இல்லப்பா. இல்ல திலீப் மைக்ல இருந்து அவர் எப்படி திலீப் மைக் எக்கோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னோட மைக்கா? ஓகே இப்ப நான் ரைட். இப்போ ஓகே ப்ரோ, இல்ல தூக்கணுமா? வெளில போயிட்டு வரவா? கேக்குது ப்ரோ. இல்ல இப்போ ஓகே இப்போ ஓகே. இல்ல என்ன சொல்லிட்டு இருந்தேன், யார் அந்த பிளான் நான் டிகிரேட் பண்ண விரும்பல. பட் ஓட்ஸ் தான் சொல்றாங்க. பட் ஹூஎவர் தாட் ஆஃப் திஸ் வேற லெவல் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இந்த வாரம். அதான் ப்ரோ, அவங்க ஆர்கானிக்கா தான் வெளில தூக்குனாங்க நம்புவோம் ப்ரோ, வேற வழி இல்ல ப்ரோ. யா யா. என்ன ஆலன், பவித்ரா ஏதாவது உங்ககிட்ட பேசுவாங்கன்னு நேத்து சொல்லியிருந்தீங்க, கட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. பேசிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. அவர்தான் அந்த போர்ஷனே கட் பண்ணிட்டாரு. கத்தும் போது அவர் இந்த பக்கம் திரும்பி கை நீட்டி என்கிட்ட வந்து சொல்லுவாரு, யோ யாரியா நீ, தீபக் பியாரான், சாரி பவித்ரா பியாரான் கத்து என்கிட்ட வந்து திட்டிட்டு இருப்பாரு, கலாச்சிட்டு இருப்பாரு. அப்ப பவித்ரா உள்ள இருந்து சார் 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 பாவம் சார், அவரை திட்டாதீங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரும்னு எதிர்பார்த்தேன் ப்ரோ. ரொம்ப நேரம் பின்னாடி தள்ளி எல்லாம் போய் நீங்க மட்டும் வாங்க எதிர்பார்த்தீங்க, நான் கூட தான் எதிர்பார்த்தேன் சார். அவங்க என் பொக்கிஷன் அவங்க கிட்ட சொல்லிடுங்க சார்ன்னு சொன்னேன். அதையும் வந்து கட் பண்ணி தொலைச்சிட்டாங்க, கர்வ பிடிச்சோட. அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நீங்க அது சொன்னதுக்கு? இல்ல அவங்க அங்க பேச முடியாதுல்ல. ஆலன் ப்ரோ ரொம்ப பணியாரம் சார்ங்கிற மாதிரி இருக்கு நீங்க ஒவ்வொரு. சரி ஸ்ருத்திகா போய் பாத்தீங்களா, எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அத சொல்லுங்க. அர்ஜுன் கிட்ட அடிக்கடி பேசுவேன்ல, இங்க ஸ்பேஸ்க்குலாம் அடிக்கடி வருவார்ல, அவங்க வராங்கன்னு சொன்னாங்க. போயிட்டு சரி அவங்கள ரிசீவ் பண்ணலான்னு போயிட்டு ரிசீவ் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அவங்க ஃபேண்டம் சார்பா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு, அவங்க பையனும் இருந்தாங்க. பட் அவங்க பையன் ஃபோட்டோ போஸ்ட் பண்ண எனக்கு தெரில, எனக்கு அது கரெக்டாக படலனாலும் போடல. அவங்க யாருக்கோ தேங்க்ஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டாங்க, அது பின்னாடி நீங்க தான் நின்றுட்டு இருந்தீங்க.
நாங்க பேசிட்டு இருந்தோம் அர்ஜுன் நான். அது சரி ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட் இதுலாம் சீசன் நீங்க போறீங்களா இல்லையா ஆலன் ப்ரோ? தெரியாதுங்க எனக்கு அதெல்லாம். ஹிந்திக்காச்சும் போயிடுங்க ப்ரோ. ஹிந்தி தெரியணுமே அதுக்கு. நோ 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 ஆலன் ப்ரோ தமிழுக்கு தான் போனோம். ஏங்க வாய்ப்பு கிடைச்சா போலாங்க. அதெல்லாம் கிடைக்குமானே டவுட் தாங்க. ட்ரை பண்ணுவேன் ஆனா. ப்ரோ நீங்க என்ன ஆன்சர் பண்ணாரு விஜேஎஸ்? அவர் வந்து அப்படியே அது மஞ்சரிக்கு எவ்வளோ வேலிடேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்றத வந்து பதிலா சொல்லிட்டு கடந்து போயிட்டார். அவ்வளவுதான், ஸ்கிப் பண்ணி முடிச்சிட்டாங்க அத. அதெல்லாம் 15 நிமிஷம் கிட்ட போச்சுங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அவர் உங்களை எப்படி பார்த்தாரு? எல்லாம் ஜாலியா தான் பேசினாரு. ஓகே சரி நான் ஓகே. ஆரம்பிக்கும் போது அந்த இன்சிடென்ட் ஷேர் பண்ணியிருந்தார். ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்பேஸ்ல. அவர் முதல்ல வந்து ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி மீட் பண்ணேன். லைக் நடுவில் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன். பட் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாரு. எங்க ராமநாதன் கூட்டு போயிருந்தாங்க. அங்க அவர் வந்து வண்டியை நிறுத்தாம போயிட்டார். லைக் இவர் பேச போலான்னு கூட்டு போனார் ராமண்ணா. அப்போ வண்டியை நிறுத்தாம போயிட்டார். போயிட்டு நான் நினச்சேன் எல்லா செலிபிரிட்டி போல தான் போகிற இவரும் அப்படின்ட்டு நான் சரி சில் நான் வேணா வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். அப்புறம் சேது நான் ராமண்ணாக்கு கால் பண்ணி இங்கே 3 தெரு தள்ளி வண்டியை பார்க் பண்ணி இருக்கேன்டா, யார்கிட்ட சொல்லாதீங்க அப்படியே வந்திருக்கேன்னாரு. அங்கே போனோடனே அவருக்கு நான் கை கொடுக்க போகிறேன். லைக் அது வெளில நின்று அவர் ஆப்வியஸ்லி கார்லேருந்து வெளில நின்று ஸ்மோக்கிங். அவர்கிட்ட வந்து கை கொடுக்க போனேன். கை கொடுக்க போகும்போது அவர் வந்து இங்கே வா அப்படி கட்டி வச்சு முத்தம் கொடுத்தார். அது அந்த இன்சிடென்ட் அங்கே ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல சூப்பர் கிளாப்ஸ்லாம் வந்துச்சு. அவரும் அப்படியா நம்ம ராம சொல்றீங்களா அப்படின்னு சொன்னார் அவர் கரெக்டாக ரிகால் பண்ணி. அதுக்கப்புறம் தான் இந்த கேள்வியை கேட்டேன். இந்த கேள்வி கேட்டு முடிச்ச உடனே அதுக்கும் பயங்கர கிளாப்ஸ் வந்துச்சு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. அவர் உடனே நான் உங்களை வன்மையா கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் பார்ஷாலிட்டி பார்க்கறது இல்லை, அந்த மாதிரிலாம் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரிக்கு என்ன வேலிடேஷன்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் வரிசையா சொல்லி முடிச்சுட்டு அதனால இதுதான் அதுக்கு பதில், உட்காருங்க தேங்க்யூ அப்படின்னு உட்கார வச்சாரு. அவர் என்னங்க பண்ணுவாரு பாவங்க, சும்மா எல்லாரும் விஜய் சேதுபதி சொல்லிட்டே இருக்கீங்க. அதுல சேனல்ஸோ இல்ல மேக்கர்ஸோட இதுங்க. விஜய் சேதுபதியே நீங்க எனக்கு நிறைய பேர் சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த கேள்வி வந்து அவரை நோக்கி நான் கேட்கலையா? அந்த கேள்வி வந்து கேட்டே ஆகணும், அது எல்லாருக்கும் உள்ள இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு அந்த கேள்வி கேட்கும்போது அது எல்லாரும் நம்மள வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க அந்த கேள்வி நினைச்சேன். பட் ஆனா அதுக்கு வந்து ஆடியன்ஸ் அப்ளாஸ் வந்து நம்ம ஆடியன்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஐ மீன் தே ஆர் கெட்டிங் ரிஃபைன்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்க அது வருது இல்ல, அது வந்து அழகா இருந்துச்சு. எனக்கு அது போதும். யா ஓகே ஓகே ப்ரோ. சூப்பர் ப்ரோ, எனக்கு சான்ஸ் கொடுத்தது ஓகே பேசுறதுக்கு. நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தேங்க்ஸ். பை பை. அடிக்கடி வாங்க பேசுங்க. எஸ் தக் பேசுங்க ப்ரோ. ஆக்சுவலா பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. நான் ஆலனோட பிக் ஃபேன். ஆலன் ப்ரோவோட அந்த அவங்களோட ஒரே ஒரு ஹாய் மட்டும், அவ்வளவுதான். ஐயா நீங்க வந்து ஃபேனாலாம் இருக்க வேணாயா. நீங்க வந்து ஆலன் ப்ரோ ஏதோ ஒண்ணு அன்பை மட்டும் கொடுத்தா போதும். ஃபேன்லாம் வேணாம். நம்மளுக்கு நமக்கும் ஃபேனுக்கும் செட்டே ஆகாது ப்ரோ. நெக்ஸ்ட் அது ஏதோ அதுல தெரியல ப்ரோ. நான் இந்த சீசன் லைவ் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் இந்த ட்விட்டர் வந்து நான் இந்த சீசன் தான் ஃபாலோ பண்றேன். இந்த சீசன் ஃபாலோ பண்றதுல இருந்து உங்களோட பிக் ஃபேன், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. ஆலன் ப்ரோ நான் நிறைய ஸ்பேஸ் உங்களோட கேட்டிருக்கேன். ஒவ்வொரு டைம் பேசணும்னு நினைப்பேன். நான் ஓகே ஓகே சொல்லுங்க. அடிக்க வருவீங்கன்னு பார்த்தா என்ன ப்ரோ வந்து வாழ்த்து கேட்டு போறீங்க. நோ 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 மன வருத்தமா இருக்கு. அதுக்கெல்லாம் இது வரைக்கும் வந்தது இல்ல. நீங்க எந்த ஸ்பேஸ் போட்டாலும் சரி, பவித்ரா ஆர்மியா சரி, தீபக் ஆர்மி சரி, விஷால் ஆர்மிக்கு நீங்க போயிருக்கீங்க, எல்லா ஆர்மிக்கும் நீங்க போயிருக்கீங்க, எல்லாத்துக்கும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரே ஒரு தடவை பேசணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை, அவ்வளவுதான். நான் எதுலையுமே அடிக்கணும்லாம் வர்றதில்ல. நீங்க பேசுறது ஆக்சுவலா அந்தந்த ஆர்மிக்கு நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுவீங்க. யாருக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணி உங்க ஆள் மனசுக்குள்ள ஜாக்லின் ஆர்மி அது இருக்கும், இருந்தாலும் நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுனது இல்ல. அப்படியா ப்ரோ சூப்பரா கோர்த்து விட்டீங்க ப்ரோ. போற போக்குல போட்டு விட்டது இல்ல. இல்ல ப்ரோ, அவங்க ஆள் மனசுக்குள்ள இருக்குது ஜாக்லின் ஆர்மி. நானும் ஜாக்லின் ஆர்மில ஒருத்தன் தான். பட் அவங்க ஆள் மனசுக்குள்ள அது இருக்கு. இருந்தாலும் மத்த ஸ்பேஸ்க்கு போகும்போது அவங்க அதுக்கு நியூட்ரலா அதுக்கேத்த மாதிரிதான் பேசுறாங்க. இப்ப தீபக் ஆர்மியா இருக்கட்டும், பவித்ரா ஆர்மியா இருக்கட்டும், யார் ஆர்மிக்கு போனாலும் அதுக்கேத்த மாதிரிதான் பேசுறாங்க. அங்க போயிட்டு இப்படி ஜாக்லின் தான் நீங்க ஓட்டு போடணும்னு அவங்க போயிட்டு கதறல. இப்ப மத்த ஸ்பேஸ்ல உள்ளவங்க பேசுறாங்க, அந்த மாதிரி பேசல அவங்க.
நானும் நிறைய ஸ்பேஸ் பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட நானும் ஒரு அந்த 50th டேட்ல நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவங்கள. அப்பத்துல இருந்து நான் ஒரே ஒரு ஹாய் சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு நான் பேசிட்டேன், அவ்வளவுதான். ரொம்ப நாள் ஆச்சு. நானும் ரொம்ப நாள் கை தூக்குவேன், ஸ்பேஸ் ரெக்வெஸ்ட் கொடுப்பேன், ஸ்பீக்கருக்கு அக்செப்ட் பண்ணதில்லை. இன்னைக்கு பண்ணிட்டாங்க, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நீங்க அடிக்கடி வந்து பேசுங்க, ரொம்ப வெகுளியா பேசுறீங்க. அன்புக்கு நன்றி. ஆலன் ப்ரோ, சின்ன பையன்ல அப்படிதான் பேசுவோம். சீசனுக்கு ஒரு ஓட்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அட யாயா சும்மா இருங்க. யாருக்கடே எல்லா பக்கம் ஆலன் ப்ரோ, நீங்க மட்டும் உள்ள போயிட்டீங்க. ஆஹா, எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு எங்க ஊர் பசங்களை சொல்றேன். நான் ஒரு 20-30 பேர் ஃபாலோ பண்றோம் நாங்க ஜாக்லின் ஆர்மில. நாங்க எல்லாருமே உங்களை ஃபாலோ பண்றோம். எல்லாருமே உங்களோட ட்வீட்டர் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நாங்களா யோசிக்கிறது என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து உங்க ஸ்பேஸ் எல்லாம் கேட்டுட்டு போய் உட்காந்து, அப்பெல்லாம் நாங்க பேசிக்கிறது மொத்தமா உட்காந்து எல்லாரும் இப்போ மொத்தமா ஒரு அட்டியில உட்காந்துருக்கோம். நாங்க எல்லாரும் பேசிக்கிறோம், உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். என்னையா இவ்வளவு பெரிய இடத்துக்குலாம் கொண்டு போய் வைக்கிறீங்க நீங்க? அன்பு போதையா, சத்தியமா போதையா இருக்கு. பண்ணி அடுத்த சீசன் ஆலன் ப்ரோ, நீங்க ஒரு செலிபிரிட்டி நேத்து சொன்னீங்கல்ல ப்ரோ, ஆலன் ப்ரோ, ஆலன் ஆர்மி ஆலன் ப்ரோ, நாங்களாம் உங்களை அந்த ரேஞ்சில தான் வச்சிருக்கோம். நீங்க செலிபிரிட்டி தான், எங்களுக்கு ஆல்ரெடி நீங்க செலிபிரிட்டி தான். ஆலன் ஆர்மி ஓபன் பண்ணிடுங்க. ஐயோ வம்பே வாடா சாமி. கடவுளே, ஆலனே. ஐயா கடவுளே, ஆலனே. அது மட்டும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன எந்த வம்பளையும் சேர்த்து விடாதீங்க. எனக்கு வந்து நீங்க அன்பா வந்து பேசுங்க, அது போதும். சத்தியமா வேற எதுவுமே வேணாம், எனக்கு வேற எதுவுமே வேணாம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லும் போது போக்கஸ் உங்க மேல வச்சாங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க, அவ்வளவுதான். அந்த இடத்துல நிக்கிறீங்க ஆலன் ப்ரோ நீங்க. கடவுளே, நான் பாட்டுக்கு சவனேன்னு. சரி, கேஸ் எழுதுங்க ஆலன் பேர்ல. ஆலன் ப்ரோ, நீங்க 9th சீசன் போனா 10th சீசன் போங்க. சரி சரி, நான் உங்களுக்கு பெரிய ஃபேண்டமே கிரியேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா என்ன விட்டுருக்கியா, என்ன மன்னிச்சு கூட, நான் சாரி கூட கேட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க, பாவையாடா. என்ன அடிவாக சொல்றல. இப்ப எங்க ஊர்ல 20 பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க நாங்க பேசிக்கிறோம். அப்ப அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா? அவங்க எல்லாரும் அதானே பேசுவாங்க. சந்தோஷங்க, தொடர்ந்து எனக்கு இந்த அன்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு, அது போதும். சீரியஸ்லி. கண்டிப்பா கண்டிப்பா. தலைவர் நான் தான் ப்ரோ. சும்மா போட்டு ஒரு ஆர்மியில வந்து அடி அடி அடிச்சுட்டு போறீங்க. அது வழக்கமா நடக்கிறது ஆலன் ப்ரோ, பழகிக்க வேணாமா? நல்லா பண்றீங்க. நாள் கணக்குல எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க, வார கணக்குல ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் போட்டு. ஆலன் ப்ரோ, எல்லாரும் வந்து பிபிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஆர்மி ஓபன் பண்ணுவாங்க. நீங்க பிபி போறதுக்காக நாங்க ஆர்மி ஓபன் பண்றோம். கண்டிப்பா. ஏன் இன்னைக்கு ஈவினிங்கே நடந்துச்சு. நீங்க மத்த ஸ்பேஸ்ல போயிட்டு இப்ப பவித்ரா படப்பெட்டி எடுத்துட்டு போயிட்டா திருப்பி நீங்க ஜாக்லினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அப்பவே நான் ஒரு அந்த ரிப்ளை கூட கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் இல்ல, அவங்க எந்த ஸ்பேஸ்ல போயிட்டு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இல்ல, அந்த ஸ்பேஸ்க்கு அவங்களதான் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அது கவனிக்கிறவங்களுக்கு அது புரியுது, கவனிக்காதவங்களுக்கு வந்து என்னவோ நான் சொல்லி இவங்க எல்லாரும் வந்து நான் சொல்றேன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் செம்ம சிரிப்பா தான் இருந்துச்சு. பட் அது வந்து அவங்க தாட்ல ஒண்ணும் பண்ண முடியாது, சில்ல விட்டுறணும். அது ஆலன் ப்ரோ, நாளைக்கு 8 பேருமா வராங்க. ஆனா சாரி இப்போ சுபாஷினி பாலாஜி அவங்க 2 பேரும் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காங்க. பேசுங்க பேசுங்க பேசுங்க. இல்ல சுபாஷினி பேசட்டும்னா. எஸ், ஹாய் ஆலன். ஸோ உங்களை இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ ஹேவ் ஃபியூ பாயிண்ட்ஸ். ஜஸ்ட் நான் சொல்லிட்டு நான் ஐ வில் பி ஹியர் பட் ஐ வில் நாட் லீவ். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தீபக்கோட ஃபேர்வெல் வந்துட்டு ரொம்ப நல்லா இமோஷனலாக இருந்துச்சு. பட் எனக்கு அருண்டும் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு நான் மஞ்சரி ஃபேன்ன்றதால சொல்லலை, மஞ்சரிக்கு அந்த அந்த ஸ்டாச்சுவை உடைக்கிறச்ச அந்த நடந்த அதெல்லாம் இன்னும் ரொம்ப, ஈவன் பிக் பாஸ் பேசுனது கூட எனக்கு இன்னும் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ இன்னைக்கு இட் வாஸ் ரியலி குட்.
பட் மஞ்சரிக்கு சொன்னது ரொம்ப இன்னும் இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு ஐ ஹேட் அ ஃபீலிங். அப்புறம் நான் அன்னைக்கு வந்துட்டு அந்த மஞ்சரி எவிக்ட் ஆன அன்னைக்கு இந்த ஸ்பேஸுக்கு வந்தேன். நானே கொஞ்சம் லேட்டாக தான் 1 hour கழிச்சு ஜாயின் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் அழுதுன்னு இருந்தேன். ஸோ நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட மோர் தென் 3-4 hours ஐ வாஸ் இன் திஸ் ஸ்பேஸ். தட் வாஸ் த லாங்கஸ்ட் ஐ ஹவ் ஸ்டேட். அண்ட் அந்த 3-4 ஹவர்ஸும் எல்லாரும் மஞ்சரியை பற்றி ஒரு ஒரு மார்னிங் செஷன் மாதிரி இருந்துச்சு. ஒருத்தரும் அவ்வளோ டீப்பாக அவ்வளோ இதுவாக மஞ்சரியை பற்றி பேசி அவ்வளோ கவலைப்பட்டு அன்னைக்கு அந்த அளவுக்கு நான் ஒரு ஸ்பேஸை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஸோ தட் வாஸ் த மோஸ்ட் அன்ஃபேர் எவிக்ஷன் ஐ எம் திங்கிங். ஏன்னா எல்லாருமே பேசுனதை வச்சு இந்த ஸ்பேஸில் கூட. ஸோ தட் இஸ் ஒன் ஐ வாண்டட் டு ஜஸ்ட் லெட் யூ ஆல் நோ. அண்ட் ரிகார்டிங் ஒரு 2 minutes அபவுட் பவித்ரா வந்து த ஃபஸ்ட்டு ஹர் ட்ரூ கலர் கேம் அவுட் வென் அந்த பால் பிட்டில் வந்துட்டு சிவாவும் பவித்ரா மட்டும்தான் லாஸ்ட்டாக இருப்பாங்க. அப்போ சிவா வந்து பாலே இல்லைன்னு எழுஞ்சி வெளில போகிறதுக்கு இருப்பார். ஷீ வில் ஹாவ் 2 dolls in the hand. ஒன்று வந்து சௌந்தர்யாது, ஒன்று இன்னொன்று யார்தோ. ஸோ சௌந்தர்யா அதை தூக்கி சிவா கிட்ட கொடுத்துட்டு தூக்கி போட்டுட்டு அவங்க குடுகுடுன்னு ஓடி போய் உள்ளே வைப்பாங்க. அது ஒன்று. அதுக்கு அடுத்த ரவுண்டில் வந்து பிக் பாஸே குழப்பி எல்லாரையும் திரும்பி லைனில் நிற்க வச்சு அந்த ரஞ்சித்துடைய இது அப்போ கூட ஷீ வில் ஜஸ்ட் கீப் ஆன் ஏதோ ஒன்று சமாளிச்சுட்டே இருப்பாங்களே தவிர உண்மையே சொல்ல மாட்டாங்க. ஸோ சம் பீப்புள் ஆர் வந்து ஷீ இஸ் வெரி ப்ரிட்டி, ஷீ இஸ் நைஸ், ஆல் தட். பட் ஷீ இஸ் ரியலி நாட், என்னை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் ரியலி நாட் வெரி இன்னோசென்ட். ஷீ நோஸ் வாட் ஷீ இஸ் டூயிங். நான் ஒரு ட்வீட்டில் கூட போட்டிருந்தேன், அவங்க ஒரு பாலிகிராஃப் டெஸ்ட் கொடுத்தா கூட அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ ஷீ ரியலி நோஸ் வாட் ஷீ இஸ் டூயிங். அவங்கள பார்த்தா எனக்கு ரம்யா பாண்டியனை பார்க்குற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாய்சனஸ்ன்றது என்னோட ஃபீலிங்கு. ஸோ ப்ரிட்டி அப்பார்ட். ஸோ தட் இஸ் ஒன் திங் ஐ வாண்டட் டு டெல். அண்ட் ஒன் மோர் திங்கு, ஸோ ஸோ எனக்கு என்ன பயம்னா, இப்போ ஒரு சீசன்ல அந்த பாவனி வச்சுருந்தாங்க. பாவனிக்கு அப்புறமா ரம்யாவை அந்த 3rd பிளேஸில் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எப்பவுமே இவங்க அது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3rd பிளேஸுக்கு பவித்ராவை கொண்டு வந்துருவாங்களோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஜாக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஜாக் கொஞ்சம் ஒரு மாதிரி ரெபல் மாதிரி இல்லை. ஸோ பவித்ரா வந்து அப்படியே இந்த ரம்யா பாண்டியன் மாதிரிலாம் அப்படியே கொயட்டாக அப்படியே பதுசாக இருந்துட்டு அப்படியே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3rd பிளேஸில் எப்பவுமே பாவனி, ரம்யா அந்த மாதிரி ஆளுங்களை தான் வைக்கிறாங்க இவங்க. ஸோ அந்த மாதிரி பவித்ரா வந்துருவாளோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இன்னொன்று வந்துட்டு, ஸோ இந்த மிஸ்ட்டு நீங்கள் இப்போ ஷூட்டிங் போகிறச்ச இந்த நிறைய திங்ஸ் ஆர் மிஸ்ட் இல்லை. ஸோ நான் எப்பவுமே நினைப்பேன், இந்த மிஸ்டு திங்ஸ்லாம் இப்போ நம்ம 1 hour எபிசோடில் கூட லைவ் பார்க்குறவங்க எல்லாம் பார்த்துருவாங்க, 1 hour எபிசோடில் கொஞ்சம் தான் வரும். பட் இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இட்ஸ் காட் டெலீட்டட் இல்லை. இனிமேல் நம்மலாம் யாருமே பார்க்க முடியாது. அந்த ஷூட் போனவங்க ஆடியன்ஸ் தான் பார்த்துருப்பாங்க, வேறு யாருமே பார்க்கவும் முடியாது நாங்கள்லாம். ஸோ அது ஏன் ஈவன் வை தே ஆர் டூயிங் திஸ், லைக் ஸ்பெண்டிங் ஸோ மச் ஆஃப் டைம் ஆன் தட் சாட்டர்டே ஷூட் அண்ட் தே டூ அவ்வளோ ரீல்ஸ், அவ்வளோ இது, எவ்வளோ ஃபிலிம் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இட் டசன்ட் கம் டு லைட் அட் ஆல். இட் இஸ் கான். இல்லை இட்ஸ் நாட் கம்மிங் அவுட் அட் ஆல். அதனால் அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அது பார்க்கறதுக்கு எங்கேயாவது வழி இருக்கான்னு தெரியல, அந்த மிஸ் பண்ணதெல்லாம். அண்ட் ரவி சார் வந்து கொஞ்சம் ஓவராக இருந்தாலும், பட் டுடே ஹி வாஸ் லுக்கிங் ரியலி, எனக்கு கொஞ்சம் பாவம் ஆயிடுச்சு ரொம்ப அவர் இது பண்ணுறது. ஸோ அண்ட் கடைசியாக ஸோ இப்போ கூட அப்புறம் கூட சொல்லிட்டு இருந்தார், அவருக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு இப்போ அவரால் முத்து இஸ் நாட் கோயிங் டு வின்னான்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னைக்கு நைட்டே நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் நான் அதுக்கப்புறமா பார்த்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் ஆல் திஸ். அங்க நடந்தது என்ன தெரியுமா? அங்க கண்டஸ்டன்ஸ் யாரும் அவரை குறை சொல்லல. ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் புடிச்சு செம்ம வருத்தெடுத்தாரு ரவீந்தர். அந்த சமயத்துல எனக்கு இருங்க ஃபுல்லா வருன்னு வருத்த எடுக்கும்போது he was continuously defending himself. திரும்ப he was rebutting. அவர் திரும்ப வந்து நான் இதுக்காக பண்ணல, நான் அதுக்காக பண்ணல, ஆனா இதோட பண்ணல, நான் அதோட பண்ணல, நான் உள்ள வரும்போது கண்டஸ்டண்டா வரல, கெஸ்டா தான் வந்தேன், அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ட்னு சொன்னாங்க அப்படின்னு கொண்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா, ஹோஸ்ட் கரெக்டா ஒன்று கேட்டாரு, சரி கண்டஸ்டன்ட் தானே, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், எல்லாரும் எதிர்க்கும் விளையாடி இருந்திருக்கணும்ல, நீங்க வந்து முத்து மட்டும் லைக் செப்பரேட் பண்ணிட்டு மற்ற எல்லாரும் கூட மட்டும்தான் விளையாடுனீங்க, அது 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 வந்து எப்படி, அது ஒருத்தங்களுக்கு மட்டும் பார்ஷலா தானே இருக்கும், அப்படிங்க பார்ஷலா இல்லைன்றீங்களா? பார்ஷலுன்னு இல்லை சார், அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு.
அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டார். மாட்டின உடனே அவர் வந்து முத்துக்கிட்ட போவாரு. அப்பதான் அந்த பிஆர் கொஸ்டின் அது போட்டாங்கல்ல, அன்னைக்கு நைட் என்ன சொன்னாருன்னு. அப்பதான் அந்த கொஸ்டினே வரும். அதுக்கப்புறம் வர செக்மெண்ட் தான் வந்து இந்த இவங்க 3 பேர்கிட்ட கேட்பாங்கல்ல, ஜாக்லின், விஷால் அண்ட் ரயன், நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது வரும். அவங்க 3 பேர் நின்னுட்டு இருக்கும் போதே ஒரு பிரேக்ல போவாரு. அதான் நான் சொல்லிருந்தேன். ஆமா, அதுவும் சொல்லிட்டு இருந்தேன். அது அந்த செக்மெண்டே 40 மினிட்ஸ் போச்சு. ஓகேவா, இந்த ரவீந்தர் செக்மெண்ட் 40 மினிட்ஸ் போச்சு. நடுவுல வந்து வீடியோ அந்த வீடியோல காட்டுவாங்கல்ல கண்டஸ்டன்ஸ், அது கட் ஆயிடுச்சு ஃபுல்லா. அது ஏதோ டெக்னிக்கல் கிளிச்னால 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கட் ஆயிடுச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ண ஒரு பிரேக் விட்டாங்க. விட்டு திருப்பி வந்து அந்த வீடியோ ஃபிக்ஸ் ஆகுதுல்ல, ஃபிக்ஸ் ஆகும்போது தான் அவர் ரவீந்தர் அந்த சேர்ல உட்காந்து எல்லார்ட்டையும் நான் இந்த இன்டென்ஷனுக்காக பண்ணல, அந்த இன்டென்ஷனுக்காக பண்ணல, திருப்பி அங்க உள்ள இருக்கிற எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அப்போ ஹோஸ்ட் வந்து சொல்லுவாரு, நீங்க ஒண்ணு பண்றீங்க பாத்தீங்களா, இப்போ இது சரி கிடையாது, நான் உங்களை கண்டிக்க கூட இல்லை, நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க இதை பண்ணிருக்க கூடாது, நீங்க இது பண்ணது வந்து சரியா போகல, இது என்னோட ஒப்பீனியன் மட்டும் இல்லை, இது வந்து பப்ளிக்கோட ஒப்பீனியன் கூட, பப்ளிக் இதை தான் ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லுவார். அவர் அப்போ கூட அதை ஏத்துக்க மாட்டார். அண்ட் தட்ஸ் வென் அந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும், கொஸ்டினுக்கு வந்து அந்த ஆன்சர்ஸ்லாம் வரும். அந்த ஆன்சர்ஸ் வந்துட்டு அப்புறம் தான் வந்து கடைசியில வந்து அவர் வந்து இமோஷனல் ஆகி தண்ணி குடிங்க மேட்ரு, ஃபீல் பண்ணாதீங்க, எமோஷனல் ஆகாதீங்க, அதெல்லாம் அது ரொம்ப நேரம் போச்சுங்க. அவர் எப்படி சொல்லல வந்து ஒரு நிமிஷம் பப்ளிக்கோட ஒபினியன் சொல்லி சொல்லுங்க கடா. ஆனா சாரி பை டிஸ்பிளின், ஒரு விஷயம் நீ செம்ம கொஸ்டின் ஒண்ணு கேட்டீங்க, செம்மையா இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, நீ சொன்ன விஷயத்துல இருந்து நான் சொல்றேன்னா, அவர் வந்து பிஆர் விக்கிறது தப்பு இல்ல, மக்கள் சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஒரு டாக் ஒண்ணு சொன்னார்ல. யாருன்னா பிக் பாஸ்ல இப்ப இருக்கிறவங்க யாருக்கு நான் பிஆர் இல்ல, எல்லாருக்குமே பிஆர் இருக்கு. பிஆர் வித் மீனிங் என்னன்னா, நம்மளோட போஸ்டும் நம்மளோட வீடியோஸும் ப்ரொமோஷன் பண்றதுதான். அதாவது மக்கள் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் அந்த இது பண்றது கரெக்ட் தானா? ஆமா, பப்ளிக் ரிலேஷன்ஸ். ஆமா, அதுதானே பிஆர். ஆமா, அவங்க பண்றாங்க. அது வந்து இவங்க உண்மை ஒத்துக்குறாங்க. யாரு? சௌந்தர்யா ஒத்துக்குறாங்க. ஆனா மத்த கண்டஸ்டன்ட் யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்களே. இல்ல, ஆக்சுவலா சௌந்தர்யா மேல வச்ச புகார் வந்து பிஆர் மட்டும் இல்ல, நெகட்டிவ் பிஆர்ன்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க. ஆனா இல்லண்ணா, சவுண்ட் மேல வச்சது ஃபுல்லாவே பிஆர்னா, ஃபுல்லாவே. அதுவும் இந்த சாட்சினா வசனி பத்தி நான் பேச விரும்பல, ஏன்னா அவங்க ஃபுல்லா வன்மை கூடன்னு, நான் அதை பத்தி நான் பேச விரும்பல. இது மட்டும் நான் சொல்றேன். சிவான சொன்னாரு தெரியுங்களா, சிவான ஒரு நாள் வந்து இதுல சொன்னாரு சவுண்டி கிட்ட, நிமிஷம் வந்து யாருக்குதான் இல்ல பிஆரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கரெக்டா சொன்னாரா இல்லையா? இது அந்த இன்சிடென்ட் நடந்தது அதுவா? ஆமாண்ணா, சவுண்டி கிட்ட சொன்னாரு சிவான, யாருக்குதான் இல்ல இங்க பிஆர்னு மீன் பண்ணல, யாருக்குதான் இல்ல அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு. சிவா ஒரு இன்சிடென்ட் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருப்பார்ல, நான் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து வச்சு என்ன விமர்சனம் பண்றாங்க, அதுக்கு வந்து என்ன வந்து ரொம்ப. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, சிவானை வந்து கரெக்டா பேசினாருன்னா, நான் சிவானை எனக்கு பிடிக்காது ஃபர்ஸ்ட், ஆனா என்ன தெரியல சம்திங் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும்னா, நடிக்காம கரெக்டா ரியலா இருக்குன்னு பார்த்தோன்னா, எனக்கு ஒரு சில பேர்ல வந்து 2 பேர் பிடிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சவுண்டு, 2வது வந்து முத்துனா. ஏன் வந்து ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன போடுறோம்னா, சவுண்ட் வந்து எதுனாலும் வந்து டைரக்டா பேசிடுறாங்க. முத்து வந்து அப்படி இல்லை, முத்து வந்து யோசிச்சு கரெக்டா பேசுறாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து எந்த கேமுக்கு வந்து என்ன பண்றோம்னு எதுவுமே தெரியாம இருக்கிறாங்க. அதோட எனக்கு அதுவும் இல்லாம இப்போ பிளஸ் என்னன்னா, இப்போ
ரவீந்தரி, சாச்சனா, வர்ஷினி இவங்க 3 பேரும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி வராங்க. அதுவே ஒரு எப்படின்னு தெரியல, அதுவே ஒரு மைனஸ் பாயிண்ட் தானே ஆகுது அவருக்கு, முத்தானுக்கு. இல்ல புரியுது. ஆனா அந்த 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 இன்சிடென்ட் சிவா ஷேர் பண்ண இன்சிடென்ட் வந்ததே வந்து ஒரு 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 தப்பான இன்ஃபோல ஒரு யூடியூபர் அதை எடுத்து அதை பெருசாக்குனதுனால தான் அது வந்தது.